இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பட்டாசு கொள்முதல் செய்ததில் நிலுவைத் தொகை, பாப்ஸ்கோ நிறுவனத்தை ஜப்தி செய்ய வந்த அதிகாரிகளால் பரபரப்பு. கோதாவரி ஆற்றில் பிடிப்பட்ட அரிய வகை புலாசா மீன் 1.25 கிலோ எடையுள்ள மீன் 15,000 விற்பனை. புதுச்சேரியில் பிராய்லர் கோழி கடைகள் அறிவித்திருந்த கடையடைப்பு போராட்டம் வாபஸ். அனைத்து கடைகளும் வழக்கம் போல் திறந்திருக்கும் என அறிவிப்பு. புதுச்சேரியில் கறிக்கோழி கடைகள் நாளை அறிவித்த வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதுச்சேரியில் நாளை 600 பிராய்லர் கோழி விற்பனை கடைகள் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோழி உற்பத்தியாளர்கள் அறிமுகப்படுத்திய புதிய விலை நிர்ணயம் மற்றும் விநியோக நடைமுறையால் தங்களுக்கு கடும் நஷ்டம் ஏற்படுவதாக கூறி புதுச்சேரி பிராய்லர் கோழி விற்பனையாளர் சங்கம் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை அறிவித்திருந்தது. இந்த போராட்டத்தால் புதுச்சேரியில் உள்ள 600க்கும் மேற்பட்ட கோழி கடைகள் மூடப்படும் நிலை ஏற்பட்டிருந்தது. சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரும் புதுச்சேரியில் கோழி கடைகள் மூடப்பட்டிருந்தால் அசைவ உணவகங்கள், ஹோட்டல்கள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என அச்சமும் எழுந்திருந்தது. இந்த நிலையில் கோழி உற்பத்தியாளர்கள் சங்கம் மற்றும் கோழி விற்பனையாளர்கள் சங்கத்தினரிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டது. விற்பனையாளர்கள் முன்வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட உற்பத்தியாளர்கள் கோழிகளை விற்பனைக்கு அனுப்பும் முன் பழைய நடைமுறையைப் போலவே 8 மணி நேரத்திற்கு முன்பே தீவனம் வழங்கப்படும் என உறுதியளித்தனர். மேலும் கோழி விற்பனை தொடர்பான பழைய நடைமுறையையும் தொடர்ந்து பின்படுத்தப்படும் என தெரிவித்தனர். இதையடுத்து விற்பனையாளர்கள் அறிவித்திருந்த காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் கைவிடப்படுவதாக புதுச்சேரி பிராய்லர் கோழி விற்பனையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மாநில பிராய்லர் கோழி விற்பனையாளர் சங்க தலைவர் பன்னீர்செல்வம் கூறும்போது, உங்களது கோரிக்கையை கோழி உற்பத்தியாளர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதால் நாளை முதல் புதுச்சேரி முழுவதும் சுமார் 600 பிராய்லர் கோழி விற்பனை கடைகள் வழக்கம் போல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இன்றி கோழி இறைச்சி விற்பனை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஒத்துழைப்பாக இருந்த தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அரசாங்கங்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும், இதன் மூலம் கோழி விற்பனையாளர்கள் மட்டுமின்றி இந்த தொழிலோடு தொடர்புடைய லாரி ஓட்டுநர்கள், வேலையாட்கள் உள்ளிட்டவர்களின் வாழ்வாதாரமும் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் பாப்ஸ்கோ நிறுவனத்தின் அசையும் சொத்துக்களை ஜப்தி செய்வதற்கு அதிகாரிகள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பாப்ஸ்கோ நிறுவனம் 2019ஆம் ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசு விற்பனை செய்வதற்காக விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சேர்ந்த சோனி பட்டாசு நிறுவனத்திடமிருந்து சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை கொள்முதல் செய்தது. 3 ஆண்டுகள் கடந்தும் வாங்கிய பட்டாசுகளுக்கான தொகையை முழுமையாக செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட சோனி பட்டாசு நிறுவனம் ஸ்ரீவில்லிபுத்தூர் முதன்மை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பட்டாசு நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையுடன் வட்டியும் சேர்த்து செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டதுடன் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் புதுச்சேரி நீதிமன்றத்துக்கே இருப்பதால் அவர்கள் நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது. இதையடுத்து புதுச்சேரி 2வது முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த ஓராண்டாக வழக்கு விசாரணை நடைபெற்றது. இறுதியாக பட்டாசு கொள்முதல் தொகையான 25 லட்சத்துடன் வட்டி மற்றும் மனுதாரருக்கு ஏற்பட்ட இழப்பீடு உள்ளிட்டவற்றை சேர்த்து மொத்தம் 35 லட்சத்தை சோனி பட்டாசு நிறுவனத்திற்கு பாப்ஸ்கோ வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் தொகையை செலுத்துவதற்காக 1 ஆண்டிற்கு மேலாக அவகாசம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் இதுவரை 1 ரூபாய் கூட செலுத்தப்படாததால் புதுச்சேரி மாவட்ட நீதிபதி ஜெயந்தி பாப்ஸ்கோ நிறுவனத்தின் அசையும் சொத்துக்களை ஜப்தி செய்ய உத்தரவிட்டார். அதன்படி நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றும் அதிகாரிகளான குணசேகரன் மற்றும் செல்வராஜ் ஆகியோர் தட்டாஞ்சாவடியில் உள்ள பாப்ஸ்கோ அலுவலகத்திற்கு சென்று அங்குள்ள அசையும் சொத்துக்களை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். அலுவலகத்தில் இருந்த மேஜைகள், நாற்காலிகள், கணினிகள், குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் பட்டியலிடப்பட்டன. இதற்கிடையில் பாப்ஸ்கோ நிறுவனத்தின் பொது மேலாளர் குருமூர்த்தியுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது நிறுவனத்தின் பொறுப்பாளரான துணை ஆட்சியரின் அனுமதி பெற்று நிலுவைத் தொகையை உடனடியாக செலுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இன்றைக்குள் முழு தொகையையும் வழங்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஜப்தி நடவடிக்கையை அதிகாரிகள் தற்காலிகமாக நிறுத்திவிட்டு திரும்பி சென்றனர். புதுச்சேரி தவளக்குப்பம் மின்துறை அலுவலகத்தில் மின் இணைப்பு தர 15,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற மின்துறை அதிகாரியை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரி தவளக்குப்பம் மின்துறை அலுவலகத்தில் லைனிங் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வருபவர் ஆறுமுகம். இந்த நிலையில் பொதுமக்கள் சேவைக்கு ஆறுமுகம் லஞ்சம் கேட்பதாகவும், பணம் கொடுக்கவில்லை என்றால் மின் இணைப்பு கொடுப்பது இல்லை என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து ஆறுமுகத்தை லஞ்ச ஒழிப்பு போலீசார் தீவிரமாக கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று மின் இணைப்பு கொடுக்க அப்பகுதியைச் சேர்ந்த நபரிடம் தவளக்குப்பம் மின்துறை அலுவலகத்தில் இருந்தே ஆறுமுகம் 15,000 ரூபாய் லஞ்சம் பெற்றார். அப்பொழுது அங்கு மறைந்திருந்த இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையிலான லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஆறுமுகத்தை கைது செய்தனர். பின்பு அவரை தலைமை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லஞ்சம் பெற்ற வழக்கில் மின்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திரா அருகில் அமைந்துள்ள புதுச்சேரி ஏனாம் பிராந்தியம் கோதாவரி ஆற்றில் பிடிப்பட்ட 1.25 கிலோ எடையுள்ள அரிய வகை புலாசா மீன் 15,000ற்கு ஏலம் போனது. புலாசா மீன் கடல் நீரில் வாழ்ந்தாலும் இனப்பெருக்கத்திற்காக ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் கோதாவரி ஆற்றின் முகத்வார பகுதிகளுக்கு வருவது வழக்கம். அதன் தனித்துவமான சுவை காரணமாக இது மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆந்திர மாநிலம் கோதாவரி ஆற்றங்கரையோரம் உள்ள புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தை சேர்ந்த மீனவர் ஒருவரின் வலையில் சிக்கிய 1.25 கிலோ எடையுள்ள புலாசா மீன் ஏல மையத்தில் நடைபெற்ற ஏலத்தில் மீன் விற்பனையாளர் ரத்னம் என்பவர் 15,000ற்கு வாங்கினார். இந்த ஆண்டு எல்னினோ தாக்கம் காரணமாக கோதாவரி ஆற்று பகுதியில் மழை பொழிவு குறைந்துள்ளதால் வெள்ளப்பெருக்கு போதுமான அளவில் ஏற்படவில்லை. இதன் காரணமாக புலாசா மீன்களின் வரத்தும் குறைவாக உள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த சீசனில் ஒரு புலாசா மீன் 30,000ற்கு அதிகமான விலைக்கு விற்பனையானது என்பது குறிப்பிடத்தக்கது. தியாகிகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள நினைவிடத்தில் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். கடந்த 1936ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி அன்று 8 மணி நேர வேலை கேட்டு புதுச்சேரியில் பஞ்சாலை தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மீது பிரெஞ்சு ராணுவத்தினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 12 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் தொழிலாளர்களின் போராட்டம் காரணமாக 8 மணி நேர வேலையும் உரிமையும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் ஆசிய கண்டத்திலேயே முதலில் புதுச்சேரி மண்ணில் 8 மணி நேர வேலை செய்யும் உரிமை வழங்கப்பட்டது. தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமை, சம வேலைக்கு சம ஊதியம் பெறப்பட்ட இந்த தினத்தை தியாகிகள் தினமாக தொழிற்சங்கம் சார்பில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி ஜூலை 30ஆம் தேதி தியாகிகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள தியாகிகள் நினைவிடம் அலங்கரித்து வைக்கப்பட்டது. ஏஐடியூசி தொழிற்சங்கத்தினர் ஊர்வலமாக வந்து தியாகிகள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் மற்றும் பஞ்சாலை ஊழியர்கள் தியாகிகள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். கடலில் மாயமான மாணவர், போலீசாரை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல். புதுச்சேரி கரியமாணிக்கம் அருகே புதுக்காலனி 5வது குறுக்கு தெருவை சேர்ந்த ஜெய்சங்கர் மகன் பேரரசு. இவர் தலக்குப்பம் ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் BCA 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் நேற்று காலை இன்டர்ன்ஷிப் சான்றிதழ் வாங்கி வருவதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து வெளியே சென்றுள்ளார். அதன் பிறகு மதியம் அவரது செல்போன் எண்ணில் இருந்து பெற்றோருக்கு அவரது நண்பர்கள் போன் செய்து பேரரசு கடலில் குளிக்கும் பொழுது மாயமாகிவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் விரைந்து சம்பவ இடத்திற்கு வந்தனர். மேலும் இது தொடர்பாக தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் போலீசார் நீண்ட நேரமாகியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள், பொதுமக்கள் தவளக்குப்பம் காவல் நிலையம் எதிரே புதுச்சேரி கடலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அப்பொழுது மாணவரின் பெற்றோர் உறவினர்கள் கூறும்பொழுது, எங்கள் மகன் நண்பர்கள் சிலருடன் குளிக்கும் பொழுது கடலில் மூழ்கி மாயமாகிவிட்டதாக கூறுகின்றனர். ஆனால் அவர் அங்கு குளித்ததற்கான எந்தவித அடையாளங்களும் இல்லை. அவரது உடை எங்குள்ளது என்று தெரியவில்லை. செல்போன் பெண் ஒருவரிடம் இருக்கிறது. புத்தகப்பை குறித்தும் தெரியவில்லை. இதனால் அவர் கடலில் மூழ்கிதான் இறந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று தெரியவில்லை. இது பற்றி போலீசார் புகார் அளித்து பல மணி நேரமாகியும் அவர்கள் எந்தவித துரிய நடவடிக்கையும் எடுக்காமல் நீண்ட நேரம் காக்க வைத்து அலட்சியமாக பதில் கூறுகின்றனர். எனவே எங்கள் மகனுக்கு என்ன நேர்ந்தது என்று உண்மை தெரிய வேண்டும் என்றனர். மாணவரின் பெற்றோர்கள், உறவினர்கள் திடீர் சாலை மறியலால் கடலூர் புதுச்சேரி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர்கள் அதை ஏற்காமல் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த அமைச்சர் ராஜவேலு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். அதனை ஏற்று அவர்கள் மறியலை கைவிட்டனர். அதன் பிறகு சாலை மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பியது. லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நடத்தப்பட்ட இலவச கண் பரிசோதனை முகாமில் கண்ணாடி அணிய மருத்துவர்கள் பரிந்துரைத்த பயனாளிகளுக்கு இலவச கண் கண்ணாடியை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில்
லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் ஜோதி ஐகேர் இணைந்து நடத்திய கண் பரிசோதனை முகாமில் மருத்துவர்களால் கண்ணாடி அணிய பரிந்துரைக்கப்பட்ட பயனாளிகளுக்கு இலவச கண் கண்ணாடி வழங்கும் நிகழ்ச்சி புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச கண் கண்ணாடிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், மாநில செயலாளர்கள் ரவி ராஜாராம், அனிதா, தொகுதி தலைவர் கோகுலக்கண்ணன், ரெயின்போ நகர் வார்டு தலைவர் NR சுரேஷ், வெங்கடா நகர் வார்டு தலைவர் சரவணன், கட்சி நிர்வாகிகள் மற்றும் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா நிறைவு. விடையாற்றி உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். காரைக்காலில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் திருக்கோவிலின் ஆண்டு மாங்கனி திருவிழாவின் நிறைவு நாளான விடையாற்றி உற்சவம் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 63 நாயன்மார்களில் ஒரே பெண் நாயன்மாராகவும் இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட புனிதவதி என்னும் ஸ்ரீ காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் மாங்கனி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா கடந்த ஜூன் 27ஆம் தேதி விநாயகர் பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாணம், பரமசிவன் அடியார் கோலத்தில், பவழக்கால் விமானத்தில் வீதி உலா, பக்தர்கள் மாங்கனிகளை இறைத்து வழிபடும் நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. திருவிழாவின் நிறைவு நிகழ்வான விடையாற்றி உற்சவத்தை முன்னிட்டு காலை ஸ்ரீ காரைக்கால் அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் இரவு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் சிவ வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வீதி உலா நடைபெற்ற பாதை முழுவதும் பக்தர்கள் திரண்டு நின்று தேங்காய் உடைத்து கற்பூர ஆரத்தி எடுத்து மலர் தூவி சுவாமியை வழிபட்டனர். திருவிழாவை ஒட்டி காரைக்கால் நகரம் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இந்நிகழ்வில் கோவில் நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன், ஆலய நிர்வாக அதிகாரி விநாயகமூர்த்தி மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ காரைக்கால் அம்மையாரை தரிசித்து வழிபட்டனர். ஊசுடு தொகுதியில் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் குளங்கள் தூர்வாரும் பணிகளை MLA கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் VPG ராம்ஜி திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் குளங்கள் தூர்வாரும் பணிக்கான தொடக்க விழா நடைபெற்றது. முதற்கட்டமாக கல்மேடுபேட் பகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தை ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அரசூர், குளத்துமேடு குளம், பொறையூர், செங்கேரி அம்மன் குளம், கூடப்பாக்கம், ஓடக்காரக்குளம், தொண்டமாநத்தம், வெள்ளேரி மற்றும் சேதராப்பட்டு, சுட்டேரி டேங்க் ஆகிய நீர்நிலைகளை தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த பணிகள் மூலம் நீர்நிலைகளின் கொள்ளளவு அதிகரிப்பதுடன் மழைநீர் சேமிப்பு, நிலத்தடி நீர்மட்ட உயர்வு மற்றும் விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரம் மேம்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். திருப்பட்டினத்தில் VPG ராம்ஜி 125 நாள் வேலை திட்டம் தொடக்கம். அனைவருக்கும் முழுமையாக வேலை வழங்கப்படும் என MLA மீனாட்சி சுந்தரம் உறுதி. மத்திய அரசின் VPG ராம்ஜி 125 நாள் வேலை திட்டம் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் இத்திட்டத்தின் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் TKSM மீனாட்சி சுந்தரம் தொடங்கி வைத்தார். நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்கு உட்பட்ட திருப்பட்டினம் வடகட்டளை கிராமத்தில் அமைந்துள்ள 5 மரத்து குளத்தை சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் TKS மீனாட்சி சுந்தரம் தொடங்கி வைத்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் 2642 வேலை நாட்கள் உருவாக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் விவசாயத்திற்கு இத்திட்டம் பயனளிக்கும் என கூறினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திருப்பட்டினம் பகுதி பொதுமக்கள் மற்றும் திட்ட பயனாளிகள் 125 நாள் வேலை திட்டத்தின் கீழ் முழுமையாக 125 நாட்களும் வேலை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்.
கடந்த ஆண்டில் 20 முதல் 25 வேலை நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதற்கு பதிலாக சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் குளங்கள், வாய்க்கால்கள், சாலை மேம்பாட்டு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் தற்பொழுது 125 நாள் வேலை திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதால் தகுதியான அனைவருக்கும் முழுமையான 125 நாட்கள் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள், திருப்பட்டினம் கிராம மக்கள், விபிஜி ராம்ஜி 125 நாள் திட்ட பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மதகடிப்பட்டில் நுழைவாயில் அமைத்தல் மற்றும் போக்குவரத்து மேம்பாடு பணிகள் குறித்து எம்எல்ஏ சாய் சரவணகுமார் மற்றும் தலைமை பொறியாளர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டில் புதுச்சேரி தமிழக எல்லைப் பகுதியில் நுழைவாயில் அமைத்தல் மற்றும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் அதிகாரிகள் குழு நேரில் ஆய்வு மேற்கொண்டது. சென்னை நாகப்பட்டினம் 4 வழி சாலை அமைக்கப்பட்ட பொழுது புதுச்சேரி தமிழக எல்லையில் இருந்த முத்தமிழ் வாயில் அகற்றப்பட்டது. அதன் பின்னர் புதுச்சேரியின் அடையாளமாக புதிய நுழைவாயில் அல்லது நினைவு சின்னம் அமைக்கப்படாத நிலையில் புதிய நுழைவு வாயில் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆய்வு நடைபெற்றது. ஆய்வின் பொழுது புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், தேசிய நெடுஞ்சாலைத்துறை சிறை பொறியாளர் சீனிவாசராம், உதவி பொறியாளர் சிவபிரகாசம், மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு பல்வேறு அம்சங்களை குறித்து ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் பொழுது மதகடிப்பட்டு பகுதியில் போக்குவரத்து வழிகளை மேம்படுத்துதல், முக்கிய இடங்களில் ஹைமாஸ் மின் விளக்குகள் அமைத்தல், கழிவுநீர் பாலங்கள் மேம்படுத்தி போக்குவரத்துக்கு பயன்படுத்துதல், காலை மற்றும் மாலை நேரங்களில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துதல், அதிகரித்து வரும் டிப்பர் லாரிகள் பாதுகாப்பாக இயங்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த தாவேகா நிர்வாகிகள், தொண்டர்கள், தியாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோனேரிக்குப்பத்தில் 24,55,000 மதிப்பில் சாலை மேம்பாட்டு பணிக்கான பூமி பூஜை விழாவினை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனியன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட RC-12 சன்னியாசிக்குப்பம் சாலையில் மாநில எல்லை அருகே உள்ள கோனேரிக்குப்பம் பகுதியில் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் சார்பில் 24,55,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சாலை மேம்பாட்டு பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர் தேவர், கிராம பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்த சாலை மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்த பிறகு மாநில எல்லையை ஒட்டியுள்ள இந்த பகுதியில் போக்குவரத்து வசதி மேம்பட்டு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாகவும் எளிதாகவும் பயணிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆடி மாத குரு பூர்ணிமாவை முன்னிட்டு கோபூஜை, கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்று லலிதாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆடி மாத குரு பூர்ணிமாவை முன்னிட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கோபூஜை, கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்று மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் நடைபெற்றது. கோபூஜை, கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப் பள்ளியில் மண்டலம் 3 யோகா சாம்பியன்ஷிப் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி கல்வித்துறையின் சார்பில் மண்டலம் 3 யோகா சாம்பியன்ஷிப் 2026-27 போட்டி கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலை பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பங்கேற்று பல்வேறு யோகாசனங்களை செய்து தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் டாக்டர் மகேந்திரன் தலைமை தாங்கினார். அவர் தனது உரையில் யோகாவின் அவசியம், அதன் உடல் மற்றும் மனநல நன்மைகள், மாணவர்கள் தினசரி வாழ்வில் யோகாவை கடைபிடிப்பதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தனர். மேலும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்க யோகா ஒரு சிறந்த வழிமுறையாகும் என்று வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் மாணவர்கள் மிகுந்த ஒழுக்கத்துடன் ஆர்வத்துடனும் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டது பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றது. போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களின் திறமையை கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர்.
இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கல்வித்துறை அலுவலர்கள், அனைத்து பள்ளி ஆசிரியர்கள், நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களை பள்ளி நிர்வாகம் அன்புடன் வரவேற்றது. நிகழ்ச்சி நிறைவில் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் அனைவருக்கும் டீ, சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நடத்த ஒத்துழைப்பு வழங்கிய கல்வித்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள், நடுவர்கள், பள்ளி பணியாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பள்ளியின் முதல்வர் ஜெயக்குமார் நன்றியை தெரிவித்தார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள 45 அடி சாலையில் புதியதாக திறக்கப்பட்டுள்ள நியூ மெடிக்கல் சென்டர் மருத்துவமனையை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோ சார்லஸ் மார்டின் பார்வையிட்டார். அப்பொழுது அவர் மருத்துவமனையின் அனைத்து வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். பின்பு காமராஜ் நகர் தொகுதி மக்களுக்காக இந்த மருத்துவமனையை திறந்ததற்கு மருத்துவமனை நிர்வாகத்தினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி விநியோகஸ்தர்கள் சங்க செயற்குழு கூட்டம் விநியோக வளாகத்தில் ஒழுங்குமுறையை வலுப்படுத்த முக்கிய தீர்மானங்கள். புதுச்சேரி விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் புதுச்சேரியில் உள்ள தனியார் ஹோட்டலில் சங்கத் தலைவர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் துணைத் தலைவர், செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர், துணை பொருளாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட மொத்தம் 22 நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் விநியோகத்துறையின் தற்போதைய நிலை, விநியோகஸ்தர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், வணிக நடைமுறைகள் மற்றும் வர்த்தக ஒழுங்குமுறைகள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விநியோகத்துறையில் வெளிப்படைத்தன்மை மற்றும் ஒழுங்குமுறையை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. அதன்படி விநியோகஸ்தர்கள் கடைகளுக்கு பொருட்களை வழங்கும் போது பொருட்களை பெற்றுக்கொண்டதற்கான ரசீதில் கடை உரிமையாளர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர் நிறுவனத்தின் முத்திரையுடன் கையொப்பமிடுவது கட்டாயம் என தீர்மானிக்கப்பட்டது. மேலும் கடைக்காரர்கள் பொருட்களுக்கான தொகையை UPI அல்லது பிற இணைய வழி பண பரிவர்த்தனை மூலம் செலுத்த விரும்பினால் அந்த தொகையை சம்பந்தப்பட்ட விநியோகஸ்தர்களின் அதிகாரப்பூர்வ வங்கிக் கணக்கில் மட்டுமே செலுத்த வேண்டும் என்றும், பணமாக செலுத்தும் பட்சத்தில் அதனை விநியோகஸ்தர்களின் விற்பனை பிரதிநிதியிடம் நேரடியாக ஒப்படைக்க வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. இது தவிர விநியோகத்துறை வளர்ச்சி, உறுப்பினர்களின் நலன் மற்றும் சங்கத்தின் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது. தொடர்ந்து சங்கத்தின் பொருளாளர் பாஸ்கர் சங்கத்தின் வரவு செலவு கணக்குகளை உறுப்பினர்கள் முன் சமர்ப்பித்து விளக்கினார். உறுப்பினர்கள் கணக்குகளை பார்வையிட்டு தங்களது கருத்துக்களையும் தெரிவித்தனர். கூட்டத்தின் நிறைவில் புதுச்சேரியில் விநியோக வர்த்தகத்தை மேலும் ஒழுங்குபடுத்தவும், வெளிப்படையான வணிக நடைமுறைகளை உறுதிப்படுத்தவும் உறுப்பினர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட உறுதியேற்றனர். பின்னர் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் விருந்து வழங்கப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சியின் இளைஞரணி தலைவர் பிரகாஷ் பிறந்தநாளை முன்னிட்டு 20க்கும் மேற்பட்ட அவரது ஆதரவாளர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர். மேலும் கட்சி அலுவலகத்தில் கேக் வெட்டி தனது பிறந்த நாளை தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ முன்னிலையில் கொண்டாடினர். இளைஞர்கள் அணி தலைவர் பிரகாஷ், நிகழ்ச்சியில் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பட்டாசு கொள்முதல் செய்ததில் நிலுவைத் தொகை, பாப்ஸ்கோ நிறுவனத்தை ஜப்தி செய்ய வந்த அதிகாரிகளால் பரபரப்பு. கோதாவரி ஆற்றில் பிடிப்பட்ட அரிய வகை புலாசா மீன், 1.25 கிலோ எடையுள்ள மீன் 15,000க்கு விற்பனை. புதுச்சேரியில் பிராய்லர் கோழி கடைகள் அறிவித்திருந்த கடையடைப்பு போராட்டம் வாபஸ். அனைத்து கடைகளும் வழக்கம் போல் திறந்திருக்கும் என அறிவிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.